என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி என்னுடைய வாக்கினை நீ தவிர்த்து விடாதே. என் பிள்ளையே, நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியில் உன்னை தேடி ஒரு உறவை நான் வர வைக்கப் போகின்றேன். அந்த உறவு எதற்காக உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது? அவர்கள் வருவதனால் உனக்கு என்ன கஷ்டங்கள் தீரப்போகின்றது? அவர்கள் உன் வாழ்க்கையில் என்னவாக இருக்கப் போகின்றார்கள் என்பதனை உனக்கு சொல்வதற்காக இந்த வராகி இன்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, பொதுவாக வாழ்க்கையில் ஒரு உறவு என்பது நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் நிச்சயமாக மிகப்பெரிய பாக்கியத்தை செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளில் உண்மையான உறவு என்பது கிடைப்பது அத்தனை சுலபமான விஷயமல்ல. யாருக்கும் எளிதில் ஒரு உண்மையான உறவு என்பது கிடைத்து விடுவதில்லை. எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில்தான் இங்கு சில உறவுகளை போலி என்று அடையாளம் கண்டுகொள்கின்றோம். எத்தனையோ வேதனைகளுக்கு பிறகுதான் நம்மிடம் இருப்பது உண்மையா பொய்யா என்பதை கண்டுகொள்கின்றோம். என் பிள்ளையே, என்னதான் இருந்தாலும் உறவு என்பது உண்மையா பொய்யா என்பதனை கண்டுபிடிப்பது ஒன்றும் அத்தனை சுலபமான விஷயம் கிடையாது. என் குழந்தை, நீ அதனை கண்டுபிடிப்பதற்கு இது நாள் வரையிலும் எந்த ஒரு பாடத்தையும் படிக்கவில்லை. ஏனென்றால் மனிதர்கள் தத்துருவமாக நடிக்கின்றார்கள். என்ன இருக்கின்றது என்பதனை அவர்கள் மிகவும் தத்துருவமாக நடித்து காட்டிவிடுகின்றார்கள். இப்படி இவர்கள் நடிக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் பல சூழ்ச்சிகளையும் செய்து விடுகின்றார்கள். உன்னுடைய சந்தோஷத்திற்கு கெடுதல் நினைக்கின்றார்கள். நீ நன்றாக இருந்துவிடக்கூடாது என்பதில் அத்தனை கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை வாழ்க்கையில் பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. நாம் செய்வது தவறு என்பதனை உன்னை உணர வைத்திருக்கின்றது. இவர்களோடு பழகியதனால் நாம் பட்ட கஷ்டங்கள் என்னவென்பதனை உனக்கு உணர்த்தி இருக்கின்றது. இத்தனை காலமும் இந்த கஷ்டத்திலிருந்து உன்னால் மீண்டு வர முடியாமல் நீ தவித்து நின்றிருக்கின்றாய். எத்தனை காலம்தான் நமக்கும் வாழ்க்கை இப்படியே சென்று கொண்டிருக்கும்? நிரந்தரமான உறவு என்று ஒன்று வாழ்க்கையில் இருந்தால்தானே நம்மால் இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிடித்தமாக வாழ முடியும். இல்லை என்றால் நாம் எதுவும் இல்லாத சூழ்நிலையில்தான் இருக்க முடியும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உனக்கென்ற உறவு மிகவும் எளிதாக கிடைத்து விடாது. அது கிடைக்க வேண்டும் என்றால் என் குழந்தை, நீ பலவிதமான செயல்களை செய்துதான் ஆக வேண்டும். பல நன்மைகளை செய்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் மற்றவர்களுக்கு நீ செய்கின்ற நன்மைதான் உன் வாழ்க்கையில் உனக்கு நன்மையாக கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற செயல்களினால் மற்றவர்களிடத்தில் ஒருபொழுதும் பெயரை தாங்கிக் கொள்ளக்கூடாது. ஒரு நாளும் அந்த ஒரு சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் நீ ஏற்படுத்திவிடக்கூடாது. என்ன நடந்தாலும் அதை இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக மாற்றிவிடக்கூடிய அத்தனை திறமைகளையும் நீ உனக்குள் கொண்டு வந்து விட வேண்டும். என் பிள்ளையே, எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்றுவிட வேண்டும் என்று நீ யோசிக்கின்ற நேரத்தில் முதலில் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது என்னவென்று நீ சிந்திக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பது என்னவென்று நீ யோசிக்க வேண்டும். இந்த மனிதர்களை நாம் நம்புவதா வேண்டாமா? யாரை நம்புவது? யாரோடு பழகுவது? யாரை விட்டு விலகுவது? யாரிடத்தில் எப்படி நாம் யோசிப்பது என்பதையெல்லாம் என் குழந்தை நீ சற்று சிந்திக்க வேண்டும். நீ எந்த விதமான ஒரு காரணங்களும் இல்லாமல் எல்லோரிடத்திலும் எளிதாக பழகத் தொடங்கிவிட்டாய் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ மிகுந்த ஏமாற்றத்தோடு தான் பெற்றுக்கொள்ளது வேண்டியது வரும். என் பிள்ளையே, இனிமேலாவது உன் வராகி என் வாக்கினை கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற துரோகத்தையும் எதிரிகளையும் விட்டு நீங்கிவிட்டு
விட்டு உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மையான உறவினை நீ வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. என் பிள்ளை, பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தாண்டித்தான் இந்த வாழ்க்கை உனக்கு சில உண்மை முகங்களை காண்பிக்க இப்பொழுது தயாராக இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகின்ற இந்த உண்மையான முகமானது மீண்டும் உன்னை விட்டு ஒரு பொழுதும் செல்லாது. எப்பொழுதுமே இது உனக்கானதாக இருக்கும். இந்த உண்மையான முகத்தை இனிமேல் ஒரு நாளும் என் பிள்ளை வாழ்க்கையில் இருந்து விட்டு விலகி நிற்கக்கூடாது. இந்த வாழ்க்கை முழுவதும் உனக்கானது என்பதனை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக இனி வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு மனநிறைவை நிச்சயமாக கொடுக்கும். எவ்வளவோ கஷ்டங்களில் இருந்து மீண்டு வர முடிந்த உனக்கு இனிமேல் வர இருக்கின்ற சூழ்நிலைகளிலும் நிச்சயமாக உன்னால் மீண்டு வர முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு இத்தனை காலமும் இந்த தாயானவள் செய்து கொடுத்த சத்தியங்களை எல்லாம் மீறாமல் ஒவ்வொரு காரியங்களாக உனக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களிலும் இருந்தும் உன்னை மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது எதற்காகவும் என் பிள்ளை நீ வேதனைப்பட வேண்டாம். எந்த ஒரு சூழ்நிலையை கண்டும் நீ மனம் வருந்தி நிற்க வேண்டாம். என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து நிச்சயமாக உன்னால் மீண்டு வர முடியும் என்பதனை மட்டும் நீ நம்பினால் போதும். இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும். வாழ்க்கை தந்திருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு சரியாக அனுபவிக்கின்றாய் என்று நினைத்தால் போதுமல்லவா? இனி வருகின்ற காலங்கள் எல்லாம் என் பிள்ளைக்கு சந்தோஷத்தை முழுமையான மனநிறைவாக நிச்சயமாக கொடுத்துவிடும். என் பிள்ளை, கஷ்டங்களை எல்லாம் தாங்கினாயல்லவா? அன்று உனக்கு ஆறுதலுக்கு கூட யாரும் வரவில்லை அல்லவா? ஆனால் நான் சொல்கின்ற இந்த தேதியில் உன்னை தேடி ஒரு உண்மையான உறவு வரப்போகின்றது என்பது உண்மை. இந்த உறவு உன் வாழ்க்கையில் தரப்போகின்ற அத்தனை நன்மைகளும் உண்மை. இந்த உறவு உனக்காக இந்த வாழ்க்கையில் வந்து எப்பொழுதும் போல பல நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு உனக்கு நல்ல ஆறுதலை கொடுத்துவிட்டு உன்னோடு நிரந்தரமாக இருக்க போகின்றார்கள். இது தற்காலிகமான ஒரு உறவு கிடையாது. இன்று வந்து உன் கஷ்டங்களுக்கு ஆறுதலை கொடுத்துவிட்டு மீண்டும் ஒன்று தெரியாதது போல திரும்பி செல்வதற்கு இந்த உறவு கொடுக்கின்ற ஆதரவு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னால் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்க போகின்றது. அப்படி அந்த தேதியில் தேடி வருவதற்கு என்ன காரணம்? என் பிள்ளையே, இந்த தேதி உன் தாயானவள் எனக்குரிய பஞ்சமி திதி. இந்த நாளில் உன்னை யார் தேடி வர முடியும்? யார் உனக்காக உன்னோடு இருக்க முடியும்? யார் உனக்கான நிரந்தர உறவாக மாற முடியும்? வேறு யார்? உன் தாயானவள் நான் அல்லவா? இந்த வராகி அம்மா நான் மட்டுமே உன்னோடு இருக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கான நிரந்தரமான உறவாக நான் இருக்கப் போகின்றேன். உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் நான் செய்து கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நான் மட்டுமே காரணமாக இருக்க போகின்றேன். இந்த தாயானவள் எனக்கு அத்தனை சந்தோஷம். என் பிள்ளையை காண வருவதில் நான் இப்பொழுதே தயாராகிவிட்டேன். பஞ்சமி திதியில் என் பிள்ளையின் இல்லத்திற்கு செல்ல வேண்டும். அதிலும் வள்ளர் பிறை பஞ்சமி திதி நாள் அல்லவா? என் குழந்தைக்கு பல நன்மைகளை செய்து கொடுத்து என் குழந்தையின் மனக்கலக்கத்தை போக்கி என் குழந்தைக்கு மனத்தெளிவை கொடுக்க வேண்டும் என்பதில் அம்மா இப்பொழுதே ஆவலாக இருக்கின்றேன். என் குழந்தையே, வருத்தப்படாதே. வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் கண்டு வேதனைப்படாதே. என்னால் முடியவில்லை என்று ஒருபொழுதும் சொல்லாதே. எதுவாக இருந்தாலும் உன்னால் நிச்சயமாக முடியும். உன்னால் முடியாது என்று சொல்வதற்கு இங்கு எதுவும் இல்லை. எதுவாக இருந்தாலும் உன்னை கடந்துதான் செல்ல வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளைக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை எல்லாம் இந்த தாயானவள் உறுதி செய்து உன் கைகளில் நிச்சயமாக கொடுக்கின்றேன். இனி நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என்றென்றும் உனக்கான மன மகிழ்ச்சி உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தை, எந்த நேரமும் உனக்கான நேரமாக மாறுவதற்கு இந்த வராகி
வராகி உன்னோடு உறுதுணையாக இருந்து உனக்கு அத்தனை ஒத்துழைப்பையும் கொடுக்கப் போகின்றேன். எந்த நேரத்திலும் உன்னை கைவிடாமல் உனக்கான இந்த நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொடுக்கப் போகின்றேன். எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்து வேதனையில் உன்னை ஆழ்த்தியதோ அப்பொழுதெல்லாம் இனி நடக்கவிருக்கின்ற நன்மைகளை பற்றி மட்டும்தான் நீ சிந்தித்திருக்க வேண்டும். இனிமேல் அதை மட்டும்தான் நீ சிந்திக்கவும் வேண்டும். இனி நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளும் என்னாலும் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். வராகி வந்துவிட்ட பிறகு உனக்கு வேறென்ன கவலை? 10ஆம் தேதி அம்மாவை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.